வீட்டில் இருக்கிற சில பொருளாதாரத்தில் இருக்கிற சில சோர்ஸ் எல்லாம் மண்ணை வாரி தூக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். மண்ணை வாரி தூக்கிட்டு அதனுடைய எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறத பார்க்குறேன். கரெக்டாக சொல்றாரு, அந்த அடைப்புகள் எல்லாம் திறக்கப்படுது திறக்கப்படுது திறக்கப்படுது. விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்காக அவர் இறங்கி கிரியை செய்வார். உங்களுக்கு ஒரு சமாதானம் வருது சிஸ்டர். உங்கள் ஹஸ்பண்டு மேலே உங்கள் மேலே ஹஸ்பண்டுக்கும் அது பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அசுத்த கிரிகளை வல்லமை இந்த குடும்பத்தில் சுற்றி அலக்கழிக்கிற எல்லா அலைக்கழிப்புகள் மாறி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க முடியல. நிறைய சர்ப்பங்களுடைய கிரிகளை பார்க்குறேன். அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிரு. தலைப்பு வெளியும் கால் முடிச்சு கழியும், கால் பகுதி விட்டு வெளியும், கால் பகுதி விட்டு வெளியும். அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, அநேகருடைய கட்டுகளை அழுக்கும்படி, அநேகருடைய நுகங்களை உடைக்கும்படி என்னுடைய சுவிசேஷனை என்று கட்ட சொல்லுங்கள். சுவிசேஷனை என்று கட்ட சொல்லுங்கள். ஒரு பெரிய வாயாடின்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய சுவிசேஷம் அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை சுமந்து செல்ல போறேன், அநேகர் விடுதலையாக போறேன். உங்களை நிந்திச்சுட்டு இருக்காங்க, உங்களை பரிகசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உடம்பா கூட இருக்கிறவங்க அவங்க கண்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கலாம், அவர்கள் வாய்ப்பை பிரமிக்கத்தக்கலாம். கர்த்தருடைய அலங்காரம் உங்க மேல வருது. பெற்றுக்கொள்ள சரீரத்தில் பலவீனமாக ஓடணும், பலவீனமாக ஓடணும். எல்லா பலவீன கட்டுக்கள் உடையும், எல்லா பலவீன கட்டுக்கள் உடையும். ஆபிரகாமின் குமாரத்தை நான் விடுதலையாக பெற்றுக்கொள்ள விடுதலை, பெற்றுக்கொள்ள விடுதலை. Thank you, Jesus. Thank you, God, for me. நீ ரொம்ப பயப்படணும். உன் பயமெல்லாம் நீ போடு. எப்பொழுதும் பயத்தே இருக்க. எதிர்காலத்தில் நினைச்சா ரத்தக்கணி படிக்கிறேன் சொல்றி. என் படுக்கையில என் படுக்கைய கண்ணீரால நான் நினைக்கிறேன். உன் தகப்படுத்து தகப்பன நாயும் பேர் சொல்றேன். என் தகப்பனும் என் தாயும் என்ன தூக்கி வீசிட்டாங்கிற மாதிரி சொல்றேன். தூக்கி வீசினாங்க உண்மைதான். என் சார்புல நீ வந்து விடுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உனக்கு உண்டாகும். இந்த 8வது மாசம் ஒரு பெரிய புதிய புதிய ஆரம்பத்தை கத்தோடு தரார். புதிய ஆரம்பம் என்று கத்த சொல்கிறார். புதிய ஆரம்பம் என்று கத்த சொல்கிறார். வனாந்தரத்துல வழி உண்டாகுமா? ஆகார் மாதிரி குழந்தையை வச்சுட்டு கடறத நான் பார்க்கிறேன். ஆகார் மாதிரி குழம்புல பார்க்கிறேன். பிறந்த வீட்லையும் இல்லை, விருது வீட்லையும் இல்லை, தனித்து விடப்பட்டு அனாதை போல சுற்றி நின்ற ஆகார் மாதிரி வாழ்க்கை
கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுல எல்லாத்துக்கும் இப்போ நீ போய் கையென்ற இல்லை, எல்லாரும் உங்ககிட்ட வந்து கையென்ற அளவுக்கு நான் கர்த்தர் சொல்றேன். நீயும் ஆபிரகாமின் குமாரன் என்று கர்த்தர் சொல்லுங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனம் மாறு சிஸ்டர், உங்க கை பகுதியில் இருக்கிற எல்லா கட்டுக்களை நான் உடைக்கிறேன். உங்க சரீரத்தில் உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் நீங்க மாறும். ரிலீஸ் ரிலீஸ். இந்த சரீரத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா அசுத்த கிரியைகள், பலவாடி கிரியைகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், கிட்னி பகுதியில், வயிற்று பகுதியில் இயேசுவின் நாமத்துடைய உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விபத்தின் ஆவிகளை நான் பார்க்கிறேன். எல்லா விபத்தின் ஆவிகள், எல்லா விபத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிட்டு கொடுக்கிறேன். இந்த ஃபேமிலி இருக்கிறவங்க யாரு இருக்கீங்களா? இந்த ஃபேமிலி வாங்க சீக்கிரமா எல்லா விபத்தின் கருவிகள், எல்லா விபத்தின் கட்டுக்களை உடை. எஸ் எஸ் கட்டுடைய வளமனை தொடுது தொடுதுப்பா, கட்டுடைய வளமனை தொடுது. எஸ் எல்லா கட்டுக்கள் உடை, எல்லா கட்டுக்கள் உடை. வாழையடி வாழையாய் வந்து நிற்கிற எல்லா சாபத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். பல முறை கர்த்தர்களை காப்பாற்றுகிற அநேக காரியங்களிலிருந்து கர்த்தர்களை காப்பாற்றுகிறார். உங்கள் நண்பர்களை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னோடு கூட இணைந்திருப்பாயானால், என் வசனத்துக்கு நீ நடுக்குவாயானால், உன் நண்பர்களை உனக்கு நான் கொள்ளை பொருளாக தருவேன். மீட்கும் பொருளாக நீ இருப்பை கர்த்தர் சொல்றாரு. சில வஞ்சிக்கிற சில ஆவியை வல்லவர்கள் குடும்பத்தில் வஞ்சித்து எடுத்துக்கொண்ட எல்லா கிரிகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில் உடைக்க கோரேஸ் மேலுள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உண்மையாக நான் பார்க்கிறேன். கோரேஸ் மேல அந்த அபிஷேகம் எல்லாம் தலையாயிட்டே சொல்றீங்க. தடைக்கு உடை இயேசுவின் நாமத்தில். தடைகளை உடைக்கிறவர்களுக்கு முன்னாடி போறார். பேரேஷா கர்த்தருக்கு முன்னாடி போறார். எல்லா தடைகள் உடையப்பட இயேசுவின் நாமம். கர்த்தர் சொல்றார், தேவனுடைய ஆலயங்களுக்கு அஸ்திபாரம் போடத்தக்கதான ஒரு விசேஷித்த கிருபை, தேவ ஜனங்களை கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு விசேஷித்த அபிஷேகம் உன் மேல வருகிறது. நீங்க சொல்றீங்க இதெல்லாம் என்னால் நம்ப மாட்டேங்கல. கர்த்தர் சொல்றாரு, இங்க நிக்கிறவங்க சிலர் சொல்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. கர்த்தர் சொல்றாரு, நீ கோரேஸ், உன் மேல கர்த்தருடைய அனாயிட்டிங் இருக்கு. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே நான் உன்னை வேறு பிரிச்சுட்டேன்னு கர்த்தர் சொல்றேன். இது உனக்கே நம்ப முடியாம தான் இருக்கும். நான் வருவன் கர்த்தர் சொல்றேன்.